ஸோ இப்ப நம்ம பார்க்கறது வந்து ம் கோ ஈக்குவல், கோ இட்டர்னல், கோ எக்ஸிஸ்ட் அதெல்லாம் முடிச்சுட்டோம். ம். இப்போ சில கேள்விகள் அதாவது ஒரு பாயிண்ட் மட்டும் நம்ம பார்த்துட்டு அடுத்து நம்ம ம்ஹ்ம். பார்க்க வேண்டியது இருக்கு. ஓகே. 1 தீமோத்தேயு 3:16 பார்க்கலன்னு நினைக்கிறேன். ம்ஹ்ம். அதான் பார்க்கல. 1 தீமோத்தேயு 3:16. ம். அதுல நம்ம இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, ஆ இயேசு கிறிஸ்து வந்து நடுவுல வந்து காட்ன்னு சொல்லி போட்டிருக்கு. ஓகே. அப்ப இங்கேயும் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வந்து காட்ன்னு சொல்லி போட்டிருக்கு. ஓகே. தமிழ் பைபிள்ல படிச்சீங்கன்னா, ம். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் சொல்லி போட்டிருக்கும். ம். இதே வந்து கேஜேவில நான் பார்த்தேன்னா, டூப்ளிகேட் போட்டிருக்கேன். நீங்க தமிழ்ல படிங்க அத. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா ம், மேன்மையுள்ளது. தேவன் ம், மாம்சத்திலே வெளிப்பட்டார். ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார். ஓகே. அப்ப பார்த்தீங்கன்னா, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் சொல்லும்போது, ம்ஹ்ம். ம்ஹ்ம். இயேசு கிறிஸ்து தான் வந்து யாவே தேவன் ம்ஹ்ம். சொல்லி நெறைய பேர் ம்ஹ்ம். நெனச்சுக்கிறாங்க. ஓகேவா? ம். ம். ஆக்சுவலா நம்ம ஏற்கனவே பார்த்த மாரி, ம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 8, 9ல நம்ம என்ன படிச்சோம்? ம்ஹ்ம். ஹீப்ரூஸ் 1, 8, 9ல இயேசு கிறிஸ்துவ என்ன சொல்றாங்க? தேவன் சொல்றாங்க. ம். ம். அவருக்கு ஒரு தேவன் இருந்தார் சொல்லி நம்ம பார்த்தோம். ம். தேர்ஃபார் காட், ம். யுவர் காட். ம்ஹ்ம். இயேசு கிறிஸ்து வந்து என்ன சொல்றாங்க? காட். ம்ஹ்ம். இயேசு கிறிஸ்து தேவன் சொல்றாங்க. ம்ஹ்ம். அவருடைய தேவன். எபிரேயர் ம்ஹ்ம். 1, ம். 9 இல்ல 8, 9. 9. 9. ம். நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் ஆகவே தேவன் தேவனே உம்முடைய தேவன் உம்முடைய உம்முடைய தேவன் தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். பண்ணினார். ஓகே. ம். அப்ப யாவே தேவன் என்ன பண்றாருன்னா, இயேசு கிறிஸ்து ம். வந்து அபிஷேகம் பண்ணார் சொல்லி பார்க்கிறோம். ம். ஓகேவா? ம். ம். அப்போ அப்ப பார்த்தீங்கன்னா, ம். இங்க நம்ம பார்க்கும்போது, இயேசு ம். கிறிஸ்து வந்து இங்க வந்து தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் சொல்லும்போது, அத ம்ஹ்ம். நீங்க அப்படியே எடுத்துக்கிட்டா கூட பரவால்ல. அது தீயோர் ம். சொல்லும்போது, இயேசு கிறிஸ்து வந்து ஒரு காடா இருக்கார்ன்னு சொல்லி பார்க்கிறோம். ம். ஆனா ம். ஆக்சுவலா வந்து நம்ம டு த கான்டெக்ஸ்ட் இல்லன்னா வந்து அந்த கோருக்கு நம்ம இப்ப பார்த்தோம்னா, ம்ஹ்ம். அங்க காட்னே இல்ல. ம். ஓகே. ஆக்சுவலா ம். வந்து அந்த கிரேக்க பைபிள்ல வந்து பார்த்தீங்கன்னா, காட் இல்ல. அங்க என்ன போட்டிருக்குன்னா, ஹூ ம்ஹ்ம். மேனிஃபெஸ்டட் இன் ஃபிளெஷ். ம்ஹ்ம். ஓகே. ம்ஹ்ம். இல்லன்னா இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா, அது இன்னொன்னு NIV ல பார்த்தீங்கன்னா, ஹி ம்ஹ்ம். மேனிஃபெஸ்டட் இன் ஃபிளெஷ். ம். சொல்லும்போது இங்க யார பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னா, ம்ஹ்ம். இயேசு கிறிஸ்து பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஓகே. ம். ம். யார் வந்து மாம்சத்துல வந்தா சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து. ம். ம். இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரிஜினல் இதுல கூட நம்ம போய் பார்க்கலாம். அந்த ம். கோடெக்ஸ்ல போயிட்டு, ம். கோடெக்ஸ் செனக்டிகஸ்ல போய் பார்த்தோம்னா, 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ம். ஹி வாஸ் மேனிஃபெஸ்டட் இன் ஃபிளெஷ். ஹி ஹூ வாஸ் ம்ஹ்ம். மேனிஃபெஸ்டட் இன் ஃபிளெஷ். 2மே ஹி வந்திருக்கு, ஹூ வந்திருக்கு. ம்ஹ்ம். ஓகே. அப்ப பார்த்தீங்கன்னா, யார பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபிளெஷ்ல யார் வந்தா? இயேசு கிறிஸ்து மாம்சத்துல வந்தார். ம்ஹ்ம். சொல்லி பார்க்கிறோம். ம். சோ அதுதான் இங்க சொல்ல வர்றது சொல்லி பார்க்கிறோம். ஓகே. மத்தபடி வந்து இங்க இயேசு கிறிஸ்து சாரி இங்க காட்ன்னு சொல்லி போட்டாலும், நீங்க ம். காட்ன்னு சொல்லி போட்டா கூட அது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வந்து ஒரு காடா தான் இருக்காருன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? ம். அதுல எந்தவித டிஃபரன்ஸ் இல்ல. அவரும் ஒரு தியோஸ் தான் சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? ம்ஹ்ம். ஓகே. ஆனா ஆக்சுவலா ஒரிஜினல் கிரீக்ல போய் பார்த்தீங்கன்னா, ஹீ தான் இருக்கு. ஓகே. ம்ஹ்ம். ம். காட்ன்னு சொல்ற வார்த்தையே இல்ல சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம். ம். சோ இந்த வார்த்தையும் வந்து அநேகமா வந்து மக்கள் வந்து குழப்பிக் கொள்வார்கள். ம். இது யாவே தேவன் சொல்லிட்டு. ஓகேவா? ம்ஹ்ம். ம். இப்ப நம்ம பார்க்க போற இதுதான் கடைசியா அந்த பார்க்கிறது குழப்பிக் கொள்ற காரியங்கள்ல. ம்ஹ்ம். இப்ப ம். நம்ம பார்க்க போறது என்னதுன்னா, இன்கம்பேரபிள் ம்ஹ்ம். கிரேட்னஸ் ஆஃப் யாவே. ம். ஓகே. யாவே தேவன் வந்து எவ்வளவு பயங்கர பெரியவர் சொல்றத வந்து நம்ம சில வசனங்கள்ல பார்க்க போறோம். ம்ஹ்ம். ஓகே.
இப்ப பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா லூக்கா ம்ஹ்ம். 22:42. இன்கம்பேரபிள் Incomparable greatness of Yahweh. ம்ஹ்ம். ஓகே. லூக்கா ம்ஹ்ம். 22 அதுல 42வது வசனம். ம். ம். லூக்கா 22:42. ம். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது என்று ஜெபம் பண்ணுங்க. ஓகே. அவ பாத்தீங்கன்னா ம். சித்தம். ம். இப்ப வந்து இயேசு கிறிஸ்துக்கு ஒரு சித்தம் இருக்கு. ஓகே, ஒரு ம்ஹ்ம். வில் இருக்கு. ம். ம். ஆனா இயேசு கிறிஸ்து யாரோட வில்லுக்கு வந்து ஒப்படைக்கிறாரு தன்னை? ம்ஹ்ம். யாவே தேவன். யாவே தேவனுடைய வில்லுக்கு வந்து ஒப்படைக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம். ஓகேவா? ம். ம். அவ பாத்தீங்கன்னா யார் வந்து பயங்கர வல்லமை உள்ள பெரியவரா இருக்காரு. ஓகே, ம். சித்தம் என்னது ம். சொல்லி பாத்தீங்கன்னா ம். யாவே தேவன் தான். ம். ஓகே, இது ஒரு பாயிண்ட் சொல்லி பார்க்கிறோம். ம். ஓகே, ம். அவர் இது வந்து மரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கெத்செமனே தோட்டத்துல வந்து ப்ரே பண்ணது. ஓகே, ம். இந்த ம். பிரேயரை பத்தி இன்னொரு இடத்துலயே போட்டிருக்கு ம். டைரக்டாவே. ஓகே, ம்ஹ்ம். அங்க இந்த பிரேயர்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன ஆகுது சொல்லி பாருங்க. ம்ஹ்ம். அப்படியே 43, 44. 43, 44. அப்பொழுது ம், வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். ம். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. ஓகே, ம். பாத்தீங்கன்னா பயங்கர வேதனையோட என்ன பண்றாரு, ப்ரே பண்றாரு ம். சொல்லி வரும். ம். ஓகே, ம். ம். ஆனா வந்து இந்த ஏர்லியன் மேட்ச்ஸ்கிரிப்ட்ஸ்ல இது கிடையாது சொல்லி போட்டிருக்காங்க. 43, ம். 44. ம்ஹ்ம். ம்ஹ்ம். மெனி ஏர்லியன் மேட்ச்ஸ்கிரிப்ட்ஸ். ம்ஹ்ம். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா கோடெக்ஸ் கோடெக்ஸ்ல ஆ, போட்டிருக்கு. கோடெக்ஸ்ல போய் பார்க்கலாமா? ம். இது வந்து லூக்கா லூக்கு. ம்ஹ்ம். 22 ம்ஹ்ம். 40 வச்சுக்கலாம். 43ல. ம். 43 அப்படியே நம்ம இது வரலாம். ம். ம்ஹ்ம். இதுல இருக்கு. இதுல இருக்கு. ம். And there appeared to him an angel from the heavens ம். strengthening him, and being in agony he prayed more earnestly, and his sweat ம்ஹ்ம். became like ம்ஹ்ம். a great drops of blood falling to the ground. Okay, ம். ம்ஹ்ம். became like a great drop of blood falling to the ground. Okay, ம். பாத்தீங்கன்னா அப்புறம் ஏன் இங்க சொல்லியிருக்காங்க அப்ப எந்த பைபிள்ல இல்ல? எந்த இது இது many early manuscripts do not have. ம். சினாப்டிகஸே உங்களுக்கு 4வது செஞ்சுரில வந்தது தானே? அப்ப அதுக்கு ஆமா, முன்னாடி வேற வேற கோடெக்ஸ் இருந்துச்சா? இல்ல இல்ல, இந்த கோடெக்ஸ்ல இந்த மாதிரி கோடெக்ஸ்ல தான் வந்து பார்க்கணும். அப்ப பாத்தீங்கன்னா ம். இதுல இருந்ததுன்னா அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஆமா. ஓகே, இதுல கீழ இல்லைனா கீழ தான் ஏதோ கீழ ஏதாவது நோட் குடுத்துருக்காங்களான்னு பாருங்க. இங்க ஏதோ டெலிட்டடா. போட்டிருக்கு. ஓஹோ, இதெல்லாம் டெலிட்டட் சொல்லி போட்டிருக்கு. ம். 43, 44 ஓ! கீழ நோட்டா எங்க கொடுத்துருக்காங்க? இதுல தான் கொடுத்துருக்காங்க நோட். ம். இந்த 43, 44 வந்து சிஏ ம். டெலிட்டட். ம்ஹ்ம். ஓகே. ஓகே, அதனால தான் இல்ல சொல்லுது. அப்போ ஓகே, அப்போ மேனுஸ்கிரிப்ட்ல எப்படி வந்துச்சு? மேனுஸ்கிரிப்ட்ல எப்படி இது? மேன்ஸ்கிரிப்டே இல்லையா? அதான் சொல்றாங்க. மேன்ஸ்கிரிப்டே இல்ல இது. ம்ஹ்ம். அப்போ இவங்க ரிவர்ஸ் ட்ரான்ஸ்லேஷனும் பண்ணிட்டாங்களா? ஆ, ரிவர்ஸ் டிரான்ஸ்லேஷன் பண்ணாங்களா? இல்ல ஏன் ஏன் இது வந்து ம்ஹ்ம். பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி தெரியல. ஓகே, ம்ஹ்ம். இது பார்க்கணும். இது இருக்கட்டும், இது இருக்கட்டும். 2 வருஷம் பாருங்க. இதுவும் இல்லையா? ம்ஹ்ம். இதுவும் இல்லையா? ம்ஹ்ம். 2மே இல்ல. டெலிட்டட், 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 டெலிட்டட். ம்ஹ்ம். டெலிட்டட்னா இது இல்லவே இல்ல இந்த வசனமே. ஓகே. ஓகே.
சரி. இத வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா, அவர் எவ்வளோ ஆகுலப்பட்டு ப்ரே பண்ணார்ன்னு ம்ஹ்ம். சொல்றது வந்து, ம்ஹ்ம். ஆ இது இது அப்பன்னா ஆம்பிகுயஸா இருக்கு. ஓகே. ம். ம். இதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம்னா, எங்க போலாம்னா, எபிரேயர் ம்ஹ்ம். 5ஆம் அதிகாரம் 7, 8. ம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் ம். குமாரனாய் இருந்தும் பாடுபட்டதினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. ஓகே. அப்ப ம். பார்த்தீங்கன்னா, என்ன பண்றாராம்? இயேசு கிறிஸ்து ம். மிகுந்த அழுகையோடு, கூக்குரலோடு என்ன பண்றாராம்? ப்ரீ ம்ஹ்ம். ஃபெர்வென்ட் கிரைஸ். ஃபெர்வென்ட் ம். கிரைஸ்னா என்னது? பயங்கர சத்தமாவா? ம்ஹ்ம். ஃபெர்வென்ட் ம். சத்தத்தோடும் கண்ணீரோடும். ம். சத்தத்தோடு ஃபெர்வென்ட். ஓகே. ம். ஹேவிங் ஆர் ஷோவிங் வெரி ஸ்ட்ராங் ஃபீலிங் அபௌட் சம்திங். ம். ஓகே. ம். ம். கிரைஸ் அண்ட் ம். டியர்ஸ் டு த ஒன் ஹூ குட் சேவ் ஹிம். ம். ம். ஓகே. ஃப்ரம் த டெட். சொல்லி பயங்கரமா ப்ரே பண்ணிருக்காரு சொல்லி பாருங்க. ம். பயங்கரமா அழுதுருக்காரு சொல்லி பார்க்குறோம். ம். ம். ஹி வாஸ் ஹியர்ட் பிகாஸ் ஆஃப் ம். ஹிஸ் ரெவரண்ட் சப்மிஷன். ரெவரண்ட்னா என்னது? ம். பயபக்தி தானே? ம். ம். ஓகே. பயபக்தி. அப்ப ம்ஹ்ம். இதெல்லாம் வந்து யார்கிட்ட செலுத்துறாரு? கிரைஸ்ட் ம். தன்னை ரட்சிக்க வல்லவரை நோக்கி. ஓகே. ம்ஹ்ம். who one to the one who could ம்ஹ்ம். save him ம். from death. பாத்தீங்கன்னா, அப்ப யாரு பயங்கர வல்லமை உள்ள ஆளு? சொல்லி ம். பாத்தீங்கன்னா, பிதாவாகிய தேவன் சொல்லி பார்க்கிறோம். ஓகே. ம்ஹ்ம். ம். அவரை நோக்கி என்னது கூப்பிட்டார் சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம். அப்ப குமாரனா இருந்தும், தோ he was son, though he was குமாரனா ம்ஹ்ம். இருந்தும், ம்ஹ்ம். okay, he learned obedience from what he ம்ஹ்ம். suffered, and ம்ஹ்ம். once made perfect, he became the source of eternal salvation for all who obey him. Okay. ம்ஹ்ம். And was destined by God to be the high priest in the order of Melchizedek. ம். தேவனால என்ன பண்ணப்பட்டாராம்? அந்த அதிகாரத்துக்கு, ஹை பிரீஸ்ட் சொல்ற அதிகாரத்துக்கு கொண்டு போய் வச்சாராம். ஓகே. ம். ம். பாத்தீங்கன்னா, குமாரனா இருந்தும் அவர் வந்து பயங்கரமா அழுகையோடும் கண்ணீரோடும் தன்னை காப்பாத்த ம்ஹ்ம். வல்லவரை நோக்கி ப்ரே பண்றாரு சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம். அப்போ இங்க நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, பிதாவின் சித்தம் செய்யறதுக்காக ம்ஹ்ம். ம். இயேசு கிறிஸ்து வந்து ஒப்படைச்சாரு. ம்ஹ்ம். ஓகே. அந்த சித்தம் வந்து பயங்கர கஷ்டமா இருக்கும் சொல்லி தெரிஞ்சிருந்ததுனால, ம்ஹ்ம். பயங்கரமா இருக்கு. ம்ஹ்ம். அதுல ரட்சிக்க வல்லவரை நோக்கி என்ன பண்றாராம்? அவரை வந்து மிகுந்த அழுகையோடும் கண்ணீரோடும் கெத்செமனே தோட்டத்துல கூட என்ன பண்றாரு? ப்ரே பண்றாரு. ஓகே. அது ம். அந்த இடத்துல ம். ஆம்பிகஸா இருக்கு. மத்தபடி ம். என்னதுன்னா, கண்டிப்பா பயங்கரமா ப்ரே பண்ணியிருக்காரு. அது 3 ம். தடவை கிட்ட என்ன பண்றாராம்? ம்ஹ்ம். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும். ஆனா என் சித்தப்படி கிடையாது சொல்லிட்டு 3 வாட்டி கிட்ட கேட்கிறாரு. ம்ஹ்ம். ஓகே. ம். அப்புறம் கடைசியில வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ம். ஓகேவா? ம். சோ பாத்தீங்கன்னா, இங்க பிதாவாகிய தேவன் வந்து எவ்வளவு பெரியவர் சொல்றது வந்து இதுலயே தெரியுது. ஒண்ணு ம்ஹ்ம். சித்தம், ம். இன்னொன்னு வந்து இயேசு கிறிஸ்து ரட்சிக்க வல்லவரை நோக்கி கூப்பிடுறாரு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. ம். ம். அப்ப இயேசு கிறிஸ்து தான் வந்து தேவனா இருந்தாருன்னா, அப்ப ம்ஹ்ம். ஏன் வந்து இவர் வந்து பிதாவாகிய தேவன் கிட்ட ப்ரே பண்ணணும்? ம். ஓகே. இங்கேயும் அங்கேயும் ஒரே ஆள் இருந்தாங்கன்னா, அப்ப ம். அவர்கிட்ட ப்ரே பண்றது வந்து டிராமா பண்ற மாரி ஆகும்ல. அவர் அழுததே ஒரு டிராமா ஆயிடும்ல. ம். ம். இங்க கிரைஸ்ட் போட்டதே ஒரு டிராமா ஆயிடும்ல. ம். ஓகே. ஏற்கனவே அவர் தான் காப்பாத்துவாங்கன்னு சொல்லி தெரியுதுல்ல. ம். ஏன்னா அவர் தானே இவரு. இவர் தான் அவரு, அவர் தான் இவரு. ம். ஓகே. அப்ப ம். வந்து எதுக்காக அழுவணும்? ம்ஹ்ம். ஓகே. சோ இப்ப பாத்தீங்கன்னா, இவர் வேற, அவர் வேற. சித்தம் வேற ம்ஹ்ம். சொல்லி ம். பாக்குறது நமக்கு தெரியுது. ம். ஓகே. ம். சரி. இப்ப வந்து அடுத்தபடியா நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பாக்குறது வந்து இன்கம்பேரபிள் கிரேட்னஸ் ஆஃப் யாவே ம். சொல்றதுல வந்து ம். யாத்திராகமம் 33, 19, 20. யாத்திராகமம். எக்ஸோடஸ் 33, 19, 20. அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போகப் பண்ணி, ம், கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாகக் கூறுவேன். எவன் மேல் ம், கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன். எவன் மேல் ம், இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்லி, ம், நீ என் முகத்தைக் காணமாட்டாய். ஒரு மனுஷனும் என்னைக் கண்டு உயிரோடு இருக்கக் கூடாது என்றார். ம். இங்க என்ன சொல்றாங்க? ம்ஹ்ம். எவன் பிதாவாகிய மேல் தேவன் வந்து ம். யாரும் ம். வந்து பார்த்து உயிரோடு இருக்க முடியாது. ஓகே. ம். ம். யாவே தேவனை வந்து பார்த்து உயிரோடு இருக்க ம். முடியாது சொல்லி பார்க்கிறோம். நோ ம். ம். ஹியூமன் கேன் see and live ம். சொல்லி பார்க்கிறோம். ம். அப்ப அவரை
பார்க்கவே முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இங்க பேசினது, பார்த்ததெல்லாம் யாரு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிதாவாகிய தேவன் கிடையாது. ம்ஹ்ம். ஓகே. அவருடைய மகிமையில இல்லன்னா வந்து ஏஞ்சல் ஆஃப் தி லார்ட் வந்து காமிச்சிருக்கலாம் சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? இங்க முக்கியமா இன்னொன்னு விஷயம் பார்த்தீங்கன்னா, அப்படியே 1 யோவான் 4:12 படிங்க. தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பும் நமக்கு பூர்ணப்படும். ஓகே. அப்ப தேவனை ஒருவரும் ஒருபோதும் ஒருபோதும் கண்டதில்லை. காண்பதில்லை. கண்டதில்லை. இதே மாரி இன்னொன்னு வசனம் இருக்கு பாருங்க. யோவான் 1:18. ம்ஹ்ம். எங்க சொன்னீங்க? யோவான் 1:18. தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். ஓகே. தேவனை ஒருவரும் ஒரு காலும் கண்டதில்லை. அப்ப இங்க மோசே பார்த்தது யார? சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்ப தேவனை பார்க்கல. ஓகே. இன்னொரு இடத்துல என்னதுன்னா, சத்தத்தை கூட நீங்க கேட்டதில்லை சொல்லி போட்டிருக்கு. ஓகே. நோ ஒன் ஹஸ் ஹியர்ட் ஹிஸ் வாய்ஸ். அது பார்த்தீங்கன்னா, படிங்க வேணா. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இங்கே பார்த்ததில்லை சொல்லிதான் இருக்கு. ஹியர்டு. ஒருவராய் சாவாமையுள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர். கண்டிராதோரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர். ஓகே. அப்ப இங்க மோசே கிட்ட பார்த்தது யார்? சொல்ற இன்னொரு பாயிண்ட் திருப்பி கேட்கிறோம். ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு சொல்ல பாருங்க. யோவான் 5:37. என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை, அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை. ஓகே. அவர் சத்தத்தையும் கேட்டது இல்லையா, அவர் ரூபத்தையும் கண்டது இல்லையா. ஓகே. யூ ஹவ் நெவர் சீன் சொல்லும்போது, அப்போ இவங்க மட்டும் தான் வந்து சத்தத்தை கேட்டது இல்லையா, மிச்ச பேர் கேட்டிருக்காங்களா அப்படி சொல்ற ஒரு கேள்வி வரலாம். ஆனா மனுஷர்கள் யாரும் கண்டிராதவர் காணக்கூடாதவர். ஓகே. சோ பாத்தீங்கன்னா அவர் வரவே இல்லைன்னா அப்போ வந்து அவர் சத்தத்தை கூட யாரும் என்ன பண்ணல கேட்க முடியாதுன்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அது வேணா பார்க்கலாம். நோ ஒன் ஹேஸ் ஹியர்ட் காட்ஸ் வாய்ஸ். 5:37 இருக்கு. வேற ஏதாவது வசனம் இருக்கா சொல்லி பாக்குறேன். ஹெவன்ல இருந்து வாய்ஸ் வந்துச்சு. மத்தபடி வந்து தெரியல. ஓகே. இங்கேயும் போடல. சரி. அப்ப பார்த்தனா வந்து தேவனை யாருமே பார்த்தது இல்ல. அப்ப மோசே பார்த்தது யாரு? சொல்லும்போது மேபி அங்க வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவா கர்த்தருடைய தூதனா வர வந்து பார்த்திருக்கலாம் சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? இதுதான் நம்ம வந்து யோவான் 14ஆம் அதிகாரத்துல 8ல இருந்து 10ல தோமா வந்து பிலிப் வந்து என்ன பண்ணுவாருன்னா, எங்களுக்கு காமிங்க சொல்லி கேட்பாரு. பிதாவை காமிங்க சொல்லிட்டு. படிங்க. யோவான் அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றார். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களோட கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லை. நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இதை
இந்த கிரியைகளை செய்து வருகிறார். அப்போ பிலிப் கேட்கிற கொஸ்டின் வந்து டைரக்டான கொஸ்டின். ஓகே, என்ன கேட்கிறாருன்னா வந்து லார்ட் ஷோ அஸ் த ஃபாதர் அண்ட் தட் இஸ் எனஃப் ஃபார் அஸ். எங்களுக்கு பிதாவை காமிங்க சொல்லி சொன்ன உடனே இவர் நினைச்சிருப்பாரு டைரக்டா பிதாவை போய் காமிப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு நேரம் நான் உங்க கூட இருந்தேனே, என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொல்லிடுறாரு. அவ பாத்தீங்கன்னா என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொல்லும் போது அதுதான் இவரும் பிதாவும் ஒண்ணுதான், ஒரே ஆள் தான் சொல்லி சொல்றாங்க. ஆனா இங்க என்ன சொல்ல வர்றாரு கிறிஸ்து? கிறிஸ்து இந்த இடத்துல விசுவாசத்தை பத்தி பேசுறாரு. கிறிஸ்து இந்த இடத்துல வந்து பிதா என்ன சொன்னாரோ அதுதான் நான் செய்யறேன். ஓகே, பிதா சொல்ல குமாரன் செய்கிறது எதுவோ அதை தவிர குமாரன் தனியா எதுவும் செய்ய மாட்டான் சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா, வாட் காட் டஸ், என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். நாட் on his own. எங்கன்னா யோவான் 5:19 படிங்க. இத அப்படியே புடிச்சுக்கோங்க. யோவான் 14 5:19. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்று வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். சோ இப்ப பாத்தீங்கன்னா பிதா என்ன செய்யறாரோ அதே விஷயத்தான் அவர் என்ன பார்த்தாரோ அதே தான் நான் செய்யறேன். ஓகே, நான் எனக்கா சுயமா நான் என்ன பண்றது இல்ல. சன் கேன் டூ நத்திங் பை ஹிம்செல்ஃப். நான் எதுவும் பண்ணல. அவர் என்ன செய்யறது பாக்குறனோ அதைதான் நான் செய்யறேன் சொல்லி சொல்றாரு. ஓகேவா, அவ பாத்தீங்கன்னா இங்க மேல இங்க 14ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் இத்தனை நாள் உங்க கூட இருந்தேனே, என்னை ஏன் பிதாவை காமிக்கணும்னு சொல்றீங்க? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இயேசு கிறிஸ்து சொல்றது என்னதுன்னா, நான் இது வரைக்கும் சொன்ன வார்த்தைகளா இருக்கட்டும், நான் செஞ்ச காரியங்களா இருக்கட்டும், அவர் என்ன செய்யறாரோ அதான் நானும் செஞ்சேன் சொல்லி சொல்றாரு. இப்ப படிங்க அந்த வசனத்தை, அந்த 9ல இருந்து. இப்ப எக்ஸாம்பிள் அப்பா பையன் இருக்கிற மாதிரி அப்பா பாக்குறத நான் செய்யறேன் சொல்ற மாதிரிதான் இங்க பேசிட்டு இருக்கேன் சொல்லி பாக்குறோம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, எது 14 சொல்றீங்க, 5 படிக்கிறேன். 14:9. அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லை. என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள், அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தம் என்னை நம்புங்கள். ஓகே, பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் நான் செய்யற கிரியாச்சும் பத்தி நம்புங்கப்பா. நான் வந்து சுயமா நான் செய்யல, பிதாவின் சித்தத்தை தான் நான் செய்யறேன் சொல்லி சொல்றேன். ஓகே, சோ இப்ப இங்க என்ன சொல்ல வரான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சொல்றது வந்து பிதா யாருன்னா அவர் தனிப்பட்ட ஒரு ஆளு. அவர் என்ன செஞ்சாரோ, அவர் என்ன செய்யறாரோ அதுதான் நான் வந்து என்ன பண்றேன் பூமியில இங்க வந்து செய்யறேன். ஓகே, அவர் என்ன செய்ய விருப்பப்பட்டாரோ, என்ன சித்தமா இருந்ததோ அந்த சித்தத்தை தான் நான் இங்க பூமியில செய்யறேன். ஓகேவா, அப்ப நீ ஏன் வந்து எனக்கு சொல்லி கேக்குறாரு. ஓகேவா, ஆனா இது வந்து கொஞ்சம் பெக்குலரான ஒரு வார்த்தையா இருக்கு. என்னதுன்னா வந்து டைரக்டா இவர் கேட்கறது என்னதுன்னா, எனக்கு காண்பீங்க சொல்லிட்டு கண்ணால காமிங்க சொல்லி சொல்றாரு. இயேசு கிறிஸ்து என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொல்லி சொல்றாரு. ஓகேவா, அது ஆனா வந்து ரொம்ப ஆக்வர்டா இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா அப்ப இயேசு கிறிஸ்து தான் பிதாவா சொல்ற அளவுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கு சொல்லி பாக்குறோம். ஓகேவா, ஆனா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் சொல்லி பாத்தீங்கன்னா 2 விஷயம் இதுல புரிஞ்சுக்கிறோம். ஒண்ணு என்னதுன்னா, இயேசு கிறிஸ்து கிளியரா பேசுறது என்னதுன்னா, அட்லீஸ்ட் நான் சொல்றது நான் செய்யற கிரியைகளாச்சும் பார்த்து புரிஞ்சுக்கோ, நான் பிதாவின் சித்தத்தை தான் செய்யறேன், நான் சுயமா நான் செய்யல சொல்ற அந்த பாயிண்ட் சொல்ல வர்றாரு. ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட். இங்க ரெண்டாவது விஷயம் நம்ம பாக்குறது என்னதுன்னா, இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட் ரிப்ரசன்டேஷன் ஆஃப் த காட்ஸ் பீயிங். தேவன் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து எந்தவித ரூபம் இல்லாதவர். ஓகே, எந்தவித சரீர ரூபத்துல இல்லாதவர் சொல்லி பாக்குறோம். ஓகேவா,
யாரு? தேவன், பிதாவாகிய தேவன். ஓகே, அவர் ஆவியா இருக்கிறார். ஓகே, ஹி இஸ் இன் ஸ்பிரிட். ஓகே, அது மட்டும் இல்லாதபடிக்கு அந்த இன்விசிபிள் காடுக்கே யார் வந்து ரெப்ரசன்ட், அது ஒரு விசிபிளான ஒரு பீயிங்கா இருக்காங்க சொல்லி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து. புரியுதா? எப்படி சொல்றீங்க? படிங்க. கொலோசியர் 1:15. கொலோசியர் 1:15. ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும். அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமான. நம்ம வெறும் வந்து ஃபர்ஸ்ட் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் தான் நம்ம நிறைய தடவை பார்த்திருப்போம். ஓகேவா? இங்க ஃபர்ஸ்ட் பார்ட் படிங்க, பாருங்க. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபம். அதுக்கு அர்த்தம் என்னது? அவர் தேவனை போலயே இருக்காரு. அதரிசனம்னா என்னது? அதரிசனம் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா இன்விசிபிள். அதரிசனம், தரிசனம்னா விசிபிள், அதரிசனம்னா இன்விசிபிள். இன்விசிபிள் காடோட இமேஜ். ஓகே, அதான் காட் ஸ்பிரிட். அவர் வந்து ஒரு இதுல கிடையாது, ஒரு உருவம் கிடையாது அவருக்கு. ஓகேவா? எந்த வித இதுவும் கிடையாது. அவர் வந்து ஹி இஸ் எ ஸ்பிரிட். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா எங்கன்னா ஜான் 4 அதுல பாத்தீங்கன்னா 24 படிங்க. தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தேவன், காட் இஸ் ஸ்பிரிட். தேவன் ஆவியா இருக்கிறார். ஓகே, ஆவியா இருக்கிறார். ஹி இஸ் இன் ஸ்பிரிட் சொல்லி பார்க்கிறோம். அவரை தொழுது கொள்றவங்களும் என்ன பண்ணுமா? they have to worship in spirit and truth சொல்லும்போது அவங்க ஆவியோடும் உண்மையோடும் உண்மையான இருதயத்தோட அவங்க என்ன பண்ணுமா? தொழுது கொள்ளணும் சொல்லி பார்க்கிறோம். ஹோல் ஹார்ட்டோட அவங்க தொழுது கொள்ளணும் சொல்லி சொல்றாங்க. ஓகே, அங்க முக்கியமான பாயிண்ட் வருது பாத்தீங்கன்னா காட் இஸ் ஸ்பிரிட். ஓகே, அதனாலதான் நீங்க ஆதியாகமத்துல போய் பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஸ்பிரிட் ஆஃப் காட், ஸ்பிரிட் ஆஃப் காட், ஸ்பிரிட் காட். ஓகே, அவர் அங்க வந்து என்ன பண்றாரு? பாத்துட்டு இருக்காரு. பாத்துட்டு என்ன பண்ணலாம் சொல்லி என்ன பண்றாரு? பிளான் போட்டு அடுத்து லெட் தேர் பி லைட் சொல்லிட்டு அடுத்து ஆர்டரிங் அதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேவா? அத பிளானிங் பண்றாங்க, பிளானிங் பண்ணி அதுக்கு எக்ஸிக்யூட் பண்றாங்க சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இப்போ தேவன் ஆவியா இருக்கிறார். அதனாலதான் என்ன போட்டிருக்குன்னா கொலோசியர்ல he is the son is the image of the invisible god. விசிபிளே கிடையாது, he is the invisible god சொல்லி பாக்குறோம். ஒரு என்டிட்டியே வந்து என்னதுன்னா சரீரமே இல்ல, காடுக்கு ஒரு உருவமே கிடையாது. அவர் எங்க இருக்காரு சொல்லி பாருங்க. ஜேம்ஸ் 1ஆம் அதிகாரம் இதுலதான் நம்ம பாக்குற கிரேட்னஸ் ஆஃப் காட். 17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் ஓகே, இங்க என்ன புரியுது? நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும். ஓகே, கிஃப்ட் கொடுத்துட்டே இருக்காரு அவரு. நன்மை, கிஃப்ட், பெர்ஃபெக்ட் கிஃப்ட். இந்த பூமியை அழகா உண்டு பண்ணி எல்லாத்தையும் சூப்பரா உண்டு பண்ணிட்டு கிஃப்டா என்ன பண்றாரு? ஆதாம் கொடுக்குறாரு. ஓகே, ஆண்டு கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு எல்லா கிஃப்ட் தான் கொடுத்துட்டு இருக்காரு. ஓகே, அவர் எதுவுமே நம்ம கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளவே இல்லை. நம்ம நல்ல செஞ்சாலும் சரி அது நம்ம சுத்தி இருக்கவங்க தான், கெட்ட செஞ்சாலும் நம்ம சுத்தி இருக்கவங்க தான். அவருக்கு எதுவும் கிஃப்ட் கிடையாது.
அதனாலதான் அவர் நல்லவரா இருக்காரு சொல்லி பாக்குறோம். இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? அவர் நல்லவர் சொல்லி சொல்றாரு. ஓகேவா? அப்ப பாத்தீங்கன்னா அவர் எங்க இருக்காரு சொல்லி பாக்குறோம்? கம்மிங் டவுன் ஃப்ரம் த எங்க இருந்து வருதா? ஜோதிகளின் பிதாவில். ஜோதிகளின் பிதா, த ஃபாதர் ஆஃப் லைட்ஸ். நீங்க லைட்ட பத்தி பாத்தீங்கன்னாலே இட் இஸ் இன்கிரெடிபிள் திங். லைட்ட பத்தி நீங்க படிக்கும்போது என்ன பாக்குறோம் நம்ம? அது ஒரு டைம் பார்க்கும்போது என்ன இருக்கும்? வேவா இருக்கும். ஒரு டைம் பார்க்கும்போது ஃபோட்டான்ஸா இருக்கும். ஓகே, அது பார்ட்டிகிள்ஸா இருக்கும் சொல்லி பாக்குறோம். ஓகே, இருக்கிறதுலே அது வந்து வெயிட் இருக்கா லைட்டுக்கு? இல்ல, வெயிட்டே கிடையாது. ஆனா இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட் எது? லைட். ஆனா தியரி படி, நியூட்டன் தியரி படி என்னது? நியூட்டன் இல்ல, இவரோட தியரி படி, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் படி என்னதுன்னா E = mc² சொல்லும்போது மாஸ் எவ்வளவு மாஸ் இருக்கோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு வந்து எனர்ஜி வரும். ஆனா பாத்தீங்கன்னா இதுல வந்து மாஸே கிடையாது இதுல லைட்ல. ஆனா இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட் இதுதான். எப்படிப்பா இது எப்படி உருவாக்குனது சொல்லி பார்க்கும்போது ஃபாதர் ஆஃப் லைட்டா யாரு? அவர் காட், ஃபாதர் ஆஃப் ஹெவன்லி லைட்ஸ். ஓகே, ஜோதிகளின் பிதாவாகிய தேவன் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அவரிடத்துல எந்த ஒரு மாறுதல் சேஞ்ச் இல்லைன்னா அவர் சொன்ன வார்த்தைக்கு என்ன பண்றாரு? உண்மையா இருக்கிறார். ஹி இஸ் ஃபெய்த்ஃபுல் டு தி எண்ட். கடைசி வரைக்கும் அவர் சொன்னார்னா அது படிதான் நடக்கிறாரு. அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. ஓகே, என்ன நடந்தாலும் சரி. ஓகே, அதே நேரத்துல நம்ம இதுல கூட படிச்சோம். இங்கன்னா 1 தீமோத்தேயுல கூட படிச்சோம். என்ன படிச்சோம்? அன்அப்ரோச்சபிள் லைட். அன்அப்ரோச்சபிள் லைட்னா என்னது? நெருங்க முடியாது. என்னதுன்னா தம் ஒருவரை சாகாம உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும், சேரக்கூடிய கூடாத மனுஷர்கள் யாரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமா இருக்கிறார். cannot see சொல்லி மனுஷங்க சொல்லி போட்டிருக்கு. ஆனா இங்க என்ன போட்டிருக்குன்னா who no one has seen சொல்லி போட்டிருக்கு. மனுஷன் மட்டும் போடல. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அந்த வார்த்தையை இந்த வேணா இதுல போய் பார்க்கலாம். ஒன்னு பேதுரு 6ஆம் அதிகாரம், சரி 1 பேதுரு இல்ல, 1 தீமோத்தேயு 6:16. whom no one of men has seen nor can see, to whom the honor and glory, honor, strength and strength eternal, amen சொல்லி பார்க்கிறோம். no men has seen சொல்லி போட்டிருக்கு. ஓகே, dwells in the light unapproachable. unapproachable என்னது? சேரவே முடியாது, போவே முடியாது. ஓகே, அந்த மாதிரி ஒரு ஒளியில வாசம் பண்ணுகிறாராம். அதாவது காட் ஸ்பிரிட். ஓகே, அவர் வந்து மனிதர் யாரும் கண்டிராதவர் காணக்கூடாதவர் சொல்லி டைரக்டா நான் பாக்குறோம் வசனங்கள்ல. ஓகே, இதுவும் நான் அந்த மென் நான் பார்க்கணும். நான் சும்மா பாக்குறேன். இங்க இது 16வது வசனம் தானே? இருபது அதிகாரம். இதுதான். இது 2 அதிகாரம் இருக்கு இல்லையா? 2 அதிகாரம் இருக்கு. இது நான் 10ல இருந்து இது போட்டேன், 16 போட்டேன் இல்லைங்க. 6ஆம் அதிகாரம். இதுல மொத்தம் 20 வருஷம் இருக்கா? 21 வருஷம் இருக்கு. ஓகேவா? பாத்தீங்கன்னா நான் வந்து 16 போட்டேன். இன்னும் 16 காட்ட மாட்டாங்க. இது 21 வருஷம் தானே இருக்கு. அப்புறம் இது வந்து 15 தான் இங்க இருக்கு. ஓகே, இது கடைசி. அப்போ இங்க 16ல இங்க கொஞ்சம் இருக்கு. அதுக்கு மேல இந்த வசனம். இதுதான் இந்த வசனம். கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணத பார்க்கலாமா? ஐடென்டிஃபை பண்ணு, டிடெக்ட் லாங்குவேஜ். என்ன போட்டிருக்கு? ஆதிக்கம் செலுத்துகிறது அவர்களிடம்
சத்தா மட்டுமே உள்ளது. அடைய முடியாத அவர் எதுவும் சொல்லவில்லை என்றால் மனிதர்கள் இல்லை. ஆம், அது இல்ல. கொலை பண்ணிட்டாங்க. கொலை பண்ணிட்டாங்களா? இங்கிலீஷ். Dominant by the one has an unreachable. Unreachable. Okay, no human. Yes, it is possible by state eternal. Amen. தெரியலப்பா. இது பழைய காலத்து இதனால வந்து இந்த இதால புரிஞ்சுக்க முடியலன்னு நினைக்கிறேன். கிரீக்குன்னு தெரிஞ்சிச்சு. ஆனா வந்து சரியா டிரான்ஸ்லேட் பண்ண முடியல. சரியா டிரான்ஸ்லேட் பண்ணல. சரி, ஓகே. பேக் டு இது போயிடலாம். பாத்தீங்கன்னா காட பத்தி பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் என்னதுன்னா அவர் அன்அப்ரோச்சபிள். அவர் வந்து ஜோதியில் பிதாவாகி செய்வேன்னு சொல்லி பாக்குறோம். ஓகே, அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா கொலோசியர் தான் நம்மளுக்கு ரூட் வேர்ஸ். என்னதுன்னா சன் இஸ் தி இமேஜ் ஆஃப் தி இன்விசிபிள் காட். இன்விசிபிள். ஓகே, he is not visible. he is a invisible god சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்புறம் அதுதான் வந்து நம்ம இங்கேயும் ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்றாங்க. எங்கன்னா எபிரேயர் 1:1ல 3ஆம் வசனம். The sun is the radiance of God's glory. Radiance. Radiance என்னது? ஒளியா? மீனிங் லைட். happiness, beauty, radiance. தப்பா இது தப்பு. Beauty showing face make the look very attractive. ஏன் ரேடியன்ஸ் சொல்லி போட்டுருக்காங்க? சன் இஸ் த அட்ராக்டிவ் ஆஃப் காட்ஸ் க்ளோரி. அந்த எக்ஸாக்ட் ரீப்ரசன்ட். இந்த இடத்துல ரேடியன்ஸ் அப்படிங்கும்போது லைட்டா? ஒளி. ஒருத்தரோட முகத்துல அந்த தேஜஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு சந்தோஷம், பிரகாசமா? பிரகாசம். அதுதான் radiance of God's glory. அந்த எக்ஸாக்ட் ரிப்ரசன்டேஷன் ஆஃப் ஹிஸ் பீயிங். ஹிஸ் பீயிங்னா என்னது? காடோட எக்ஸாக்ட் ரிப்ரசன்டேஷனா? ஹிஸ் பீயிங்னு போட்டிருக்காங்க. காடோடதுன்னு சொல்லி அவரை மாதிரி செய்கைகள், அவரோட ஆக்ஷன் அந்த மாதிரி சொல்றாங்க. பீயிங் அப்படின்னு வரும்போது அவர் எப்படி இருக்கிறாரோ அவரை மாதிரி இவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அது அவருடைய அப்பியரன்ஸ் கிடையாது. அது வந்து என்னதுன்னா செய்கைகளை, பீயிங். ஓகே, டூயிங் அந்த மாதிரியா? கரெக்ட். ஓகே. சஸ்டெய்னிங் ஆல் திங்ஸ் பை ஹிஸ் பவர்ஃபுல் வேர்ட்ஸ் சொல்லி பார்க்கிறோம். அது அந்த வார்த்தைகள் படி எல்லாமே என்ன பண்றாருன்னா செய்யறாரு. சஸ்டெய்னிங் ஆல் பை ஹிஸ் பவர்ஃபுல். தேவன் சொல்ற வார்த்தைகளுக்கு வந்து அவர் என்ன பண்றாரு? அதுக்கான பி இந்த வார்த்தையா இருக்க சொல்லி பார்க்கிறோம்ல. ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் காட்ஸ் ஆஃப் ஹிஸ் பீயிங் சொல்லி பார்க்கிறோம். பார்க்கும்போது இங்க நம்ம என்னதுன்னா காட வந்து யாரும் பார்த்தது இல்ல, காட வந்து யாரும் அப்ரோச் பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியல. அப்ப இயேசு கிறிஸ்து இங்க யோவான் 14ஆம் அதிகாரத்துல சொல்ல வர காரியம் என்னதுன்னா இப்ப புரியுதுல நம்மளுக்கு. என்னதுன்னா என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொல்லும்போது எல்லாத்தையும் நான் செய்யறது எல்லாமே யார்? நான் தான். ஓகே, அவரை யாரும் பார்க்க முடியாது. அவருடைய வார்த்தையா என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்து தான் இருக்காரு. சொல்ல குமாரன் செய்கிறார். ஓகே, குமாரன் தனியா என்ன பண்றது இல்ல, எதுவும் செய்யறது இல்ல. Son can do nothing by himself. Okay, whatever father does, this குமாரன் does சொல்லி நம்ம பாக்குறோம். ஓகேவா? சோ அதுதான் இங்க. அதனாலதான் என்ன சொல்றாருன்னா பிதாவை காமிக்க சொல்லும்போது பிதாவை காமிக்க முடியாதுப்பா. ஓகே, நானே வந்து என்ன பண்றேன்? எக்ஸாக்ட் பிதாவோட எக்ஸாக்ட் பீயிங்கா இருக்கிறேன் சொல்றதுக்காக இங்க சொல்றாங்க சொல்லி பாக்குறோம். ஓரளவு இப்ப கிளியர் ஆகுதா இது? So, சரி, அடுத்தபடியா வந்து காட்ஸ் கிரேட்னஸ்ல வந்து அல்டிமேட் காட் என்ன பாக்குறோம்னா பெர்ஃபெக்ட். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். மத்தேயு 5:48. தேவன் பூர்ண சர்க்குணரா இருக்கிறது போல நீங்களும்
ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்பூர்ணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்பூர்ணராய் இருக்க கடவீர்கள். ஆகையால் சொல்லி போட்டிருக்கு. ஓகே, அப்போ ம். என்ன ம். சொல்ல வராரு முன்னாடி சொல்லி பாத்தீங்கன்னா 43ல இருந்து படிக்கணும், கான்டெக்ட் படிக்கிறதுக்கு, தெரிஞ்சுக்கிறதுக்கு படிங்க. ம். ம். 43ல இருந்தா? ம். உனக்கடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களையும் ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ம். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. ம். பிதா வந்து இத்தனை நாள் வந்து வருஷத்துல நம்ம பூமியை பார்த்துட்டு இருக்கோம். ம். பூமியில இருக்கிற எத்தனை பேர் வந்து பிதாவாகி தேவன் தெரியும்? தெரியாது ம். யாருக்கும். ம். சில பேர் தவிர்த்து, சபை சொல்ற ம். குறிப்பிட்ட கொஞ்சோண்டு மக்கள் தவிர்த்து. ம். ஆனா பாத்தீங்கன்னா சாத்தானா இருக்கட்டும், மிச்ச உலக மக்கள் எத்தனையோ பேர் இருக்கட்டும், ம். எல்லா பெருமையான காரியங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் ம். டாமினேட் பண்ணி கடவுள் நம்பிக்கை இல்லாத மக்களா இருக்காங்க. ம். அந்நிய கடவுளை வணங்குறாங்க. சோ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, அவருடைய ஜனங்கள். ஓகே, ம். ஆனாலும் என்ன பண்றாரு? அவங்களுக்கு மழையை பொழிய பண்ணி, ம். ஓகே, சூரியனை உதிக்க வச்சு எல்லாத்தையும் வந்து பண்ணிட்டு தான் இருக்காரு. ம். ஓகே, அந்த மாதிரி நீங்களும் என்ன பண்ணுங்கன்னா, ம். தீமைக்கு தீமை செய்யாதீங்க. ஓகே, ம். தீமைக்கு நன்மை செய்யுங்க. ஓகே, உங்க சத்துருக்களுக்காக நீங்க வந்து என்ன பண்ணுங்க? ம். ப்ரே பண்ணுங்க. அவங்கள வந்து ஆசீர்வதிங்க. அவங்கள ம். பிளஸ் பண்ணுங்க. ம். அப்படிதான் தேவன் சொல்றாரு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? ம். கிரைஸ்ட் சொல்றாரு. இந்த கான்டெக்ஸ்ட்ல கிரைஸ்ட் எப்படி பிதா எப்படி இருக்காரோ அந்த மாதிரி நீங்களும் இருங்க. ம். அவர் சொல்ல அந்த மாதிரி தான் நானும் செய்யணும்னு நினைக்கிறேன் சொல்லி கிரைஸ்ட் சொல்றாரு. அது மாதிரி ம். நீங்களும் செய்யுங்க. பி பெர்ஃபெக்ட் as your heavenly father is perfect சொல்லி இங்க சொல்றாரு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? ம். ஆனா இயேசு கிறிஸ்து பார்த்தோம்னா வந்து அவர் பூரணராக்கப்பட்டார். ம். ஓகே, முன்னாடி வசனம் கூட படிக்கலாம். இதுலயே சங்கீதம் 18:30. தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். கேடகமா இருக்கிறார். ஓகே, ம். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா as for God his way is perfect. ம். அவர் வழிகள் எல்லாம் எப்படி இருக்கு? பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஓகே, ம். the Lord's word is flawless. ம். he shields all who take refuge in him. யாரெல்லாம் வந்து அவர்கிட்ட வந்து சேர்றாங்களோ அவங்க எல்லாம் என்ன பண்றதா? பாதுகாத்துக் கொள்றாரு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, சோ பாத்தீங்கன்னா இங்க பெர்ஃபெக்ட் காட் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்காரு சொல்லி பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான் எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து வந்து என்ன இருக்காரு? அவரு பெர்ஃபெக்ட் ஆக்கப்பட்டார். he became perfect. Verse 5:8. அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியர் என்னும் தேவனாலே நாமம் தெரிவிக்கப்பட்டார். ஓகே, அது கொடுத்தாரு சொல்லி பார்க்கிறோம். ஆனா இங்க என்னதுன்னா அவர் பட்ட பாடுகளை கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு அவர் பூர்ணரான பின்பு ஒன்ஸ் மேட் பெர்ஃபெக்ட். பாடுகள் நிமித்தம் அவர் என்ன வராராம்? பெர்ஃபெக்ட் வராராம். ஓகே, ஆனா தேவனுக்கு வந்து என்ன இருக்கான்? ஹிஸ் வேஸ் ஆர் பெர்ஃபெக்ட். அது மட்டும் இல்லாம தேவன் எப்படி என்ன இருக்காரு? அவர் பூர்ணரா இருக்காராம். ஹி இஸ் ஆல்வேஸ் பெர்ஃபெக்ட் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, ஆனா கிறிஸ்து பாத்தீங்கன்னா வந்து பூர்ணராக்கப்பட்டார். அப்ப பாத்தீங்கன்னா அந்த காட் வந்து என்ன பண்றாரு? மேல சுப்ரியரா இருக்காரு சொல்லி பார்க்கிறோம். அல்டிமேட் காட் இயேசு கிறிஸ்து வந்து அவர் குமாரனா இருக்கிறதுனால என்ன பண்ணார்? கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு பூர்ணராக்கப்பட்டார் சொல்லி பார்க்கிறோம். இந்த டிஃபரன்ஸ் நம்ம இங்க பார்க்கிறோம். ஓகேவா? ஓகே, சோ இதுலயே வந்து இன்னொன்னு வசனம் கூட இருக்கு. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் ஹீப்ரூஸ் 2:10. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில்
அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. அவருக்கு ஏற்றதா இருந்தது. இயேசு கிறிஸ்துவுக்கு அது ஏற்றதா இருந்தது. அதனால தேவன் என்ன பண்றாரு, அவரை அந்த பாடுகளுக்குள்ளே உபத்திரத்துக்குள்ளே கொண்டு போறாரு சொல்லி போகிறோம். அதுவும் வந்து என்ன இருக்கு, பிதாவின் சித்தமா இருக்கு சொல்லி போகிறோம். இதான் நம்ம ஐசியா 53:10 என்ன படிக்கிறோம்னா, அவர் அவரை நொறுக்கு சித்தம் உள்ளவரா இருந்தார். எதுக்காகனா தன்னுடைய சகோதரர்களுக்காக. அது என்ன படிங்க அப்படியே இந்த வருஷம் 10 படிச்சிட்டீங்களா? அப்படியே 17, 18 படிச்சிருங்க. அதுலயே 2ஆம் அதிகாரம் எபிரேயர் 2, 17, 18. இன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது. எவ்விதத்திலும் அவர் சகோதரருக்கு ஒப்பாக இருக்க வேண்டியது இருந்தது. அதனால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஓகே, ஆகையால் யாரெல்லாம் வந்து சோதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு வந்து உதவி செய்யறதுக்கு அவர் வல்லவரா இருக்கிறார். அவரே வந்து என்ன ஆயிட்டாரு, அந்த வழியா போனதுனால ஒன்ஸ் ஹி மேட் பெர்ஃபெக்ட் ஓகே த்ரூ சஃபரிங். அதனால யாரெல்லாம் வந்து அந்த சோதனைக்குள்ள வராங்களோ அவங்களும் என்ன பண்றாரு, சோதிக்கப்படுறவங்களுக்கு வல்லவரா இருக்காரு சொல்லி போகிறோம். பெர்ஃபெக்ட் சொல்லும் போது என்ன அர்த்தம் சொல்லி பாத்தீங்கன்னா, அவர் பரிபூர்ணமா ஆவறதை பத்தி பேச வரல. அங்க என்ன பண்றாராம், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் என்ன பண்றாராம், ஈக்குவலா என்ன பண்றாராம், அவர் பாரபட்சம் இல்லாம என்ன பண்றாராம், அந்த மலையை பொழிய பண்ணிக்கிறார். ஓகே, நீ தப்பு செஞ்சுட்ட, எனக்கு விரோதமா போயிட்ட, ஆனா உன் பேர கோச்சுக்கிட்ட, நீ எனக்கு நல்லது பண்ணிருக்க, அதனால நான் உங்ககிட்ட இதா இருக்க சொல்ற அந்த பெர்ஃபெக்ட் கிடையாது. அந்த இது கிடையாது. ஓகே, இல்லைன்னா வந்து நான் பெர்ஃபெக்டா வந்து எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டேன் சொல்ற அந்த இதெல்லாம் கிடையாது. என்ன சொல்ல வர்றாருன்னா, பெர்ஃபெக்ஷன் சொல்லும் போது அவங்க வந்து தப்பு செய்யறவங்களா இருக்காங்க, அவங்க வந்து நம்மள வந்து ரொம்ப துன்பப்படுத்துறாங்களா, ஆனாலும் அவங்க கிட்ட என்ன பண்றாரு, கிருபையா இருக்கிறாரு. தட் இஸ் தி பெர்ஃபெக்ஷன். புரியுதுல? அப்போ என்னதுன்னா மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன படிச்சோம், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மலையை பொழிய பண்ணிக்கிறாரு. நீ வந்து உன் சிநேகிதனை மட்டும் அன்பு செலுத்தினா என்ன பலன் இருக்கு, உன்னை பகைக்கவங்களும் நீ வந்து அன்பு செலுத்து சொல்லிட்டு பிதாவாகிய தேவன் எப்படி பெர்ஃபெக்ட்டா இருக்கிறோம் அது போல நீங்களும் என்ன பண்ணுங்க, பெர்ஃபெக்ட்டா இருங்க சொல்லி சொல்றாரு. அப்ப அந்த பெர்ஃபெக்ஷன் வந்து எதை குறிக்குது? வாட் இஸ் தி டெஃபினிஷன் ஆஃப் பெர்ஃபெக்ட்? கிருபையா இருக்கிறது அப்படின்றது. கரெக்ட். பீயிங் கிரேஸ்ஃபுல் both to wicked and also to righteous. எல்லார்கிட்டயுமே இருங்க. அப்போ ஒருத்தர் வந்து இந்த ஓட்டத்துல வராங்கன்னா அவங்க வந்து இடறி விழுவாங்க, சில இடத்துல கோவப்பட்டு இது பண்ணுவாங்க. அப்ப வந்து அவங்க மேலே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுமா, கிருபையா இருக்கணுமா. அதனால எல்லா வகையிலயும் இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டாராம். அந்த வலி என்னன்னு சொல்லி தெரியும். ஓகே, அந்த பெயின் அது சில இடத்துல வந்து அவங்க பின்னிட்டு போறதுக்கான காரியங்கள் எல்லாமே வந்து எல்லா வகையிலும் சோதிக்கப்பட்டார் இயேசு கிறிஸ்து. சோ தட் அவர் அதுல வெற்றி பெற்றதுனால அவர் சோதிக்கப்படுறவங்களுக்கு என்ன பண்றாரா, சகையரா இருக்காராம். கவலைப்படாதீங்க, நான் உங்க கூட இருக்கேன், நான் ஹெல்ப் பண்றேன் சொல்லி அந்த மாதிரி என்ன பண்றாராம். அவரும் பொறுமையா இருந்து, இவன் என்னப்பா வரமாட்டான், அவர் இயேசு கிறிஸ்து டக்குன்னு காலி பண்ணிட்டு டக்குன்னு பரலோகம் போயிட்டாருன்னா, சோதிக்கப்படாம அந்த சோதனைக்குள்ள போகாம போயிருந்தாருன்னா அப்ப என்ன ஆகும், கீழே இருக்க பாட்டு பாடுறதே தெரியாதான். அப்புறம் யோபு கேட்கிற கேள்விதான், கண்ணு இருக்கவங்களுக்கு நான் படுற பாட்டு தெரியுமா உங்களுக்கு சொல்லி கேட்கறதுதான். அப்ப எல்லா வகையிலுமே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணப்பட்டாருன்னா சோதிக்கப்பட்டதுனால பின்வரும் மக்கள் சகோதரர்கள் அந்த சோதனை வழியா வரும்போது அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தெரிஞ்சதுனால இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரா, பெர்ஃபெக்ட்டா இருக்காரு. ஓகே, கிருபை உள்ளவரா இருக்காரு. கிருபை உள்ள ஒரு பிரதான ஆசிரியரா இருக்காரா. இந்த கான்டெக்ட் புரியுதுல, எவ்வளவு தூரம் காட் யோசிச்சிருக்காரு சொல்லிட்டு கிரைஸ்டோட இது வரணும் சொல்லிட்டு. ஓகே, சோ அந்த பாயிண்ட் இங்க நம்ம பாக்குறோம். ஓகே, அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ஆனா காட் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே இருக்காரு இந்த பாயிண்ட்ல. அதான் நம்ம கம்பேரிசன் பார்த்தோம். மத்தேயு பாத்தீங்கன்னா காட் ஏற்கனவே இருக்காரு, இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி ஆக்கப்பட்டார் சொல்லி பார்க்கிறோம். பூர்ணர் ஆக்கப்பட்டார். பூர்ணருக்கான அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வசனம் வந்து ஹாபக்குக் 1:12. ஹாபக்குக் பழைய ஏற்பாட்டுல பழைய ஏற்பாடு. ஹாபக்குக் அப்படிங்கிறது தமிழ்ல ஹாபக்குக் எந்த ஹாபக்குக் 1:12. ஹாபக்குக் 1:12.
கர்த்தாவே, நீர் பூர்வ காலம் முதல் என் தேவனும் என் பரிசுத்தமானவரும் அல்லவா? நாங்கள் சாவதில்லை. கர்த்தாவே, நியாயத்தீர்ப்பு செய்ய. ஒரு நிமிஷம். அங்கதான் வந்து பாயிண்ட். இது நம்ம இதுலயே பார்க்கலாம், கோடெக்ஸ்லயே. ஹாபகுக் ஹாபகுக் 1:2 நாங்கள் சாவதில்லை சொல்லி போட்டு பாத்தீங்களா? தப்பா இது? நோ இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனா? அப்புறம் நான் எங்க போவேன்? ஆமா. சோ அத நான் இங்கிலீஷ் பைபிள்ல காமிக்கிறேன். ஓகே, ஹாபகுக் ஹீப்ரூஸ் இது இருக்கு. என்ன பாத்தீங்கன்னா, லார்ட் யூ ஆர் நாட் ஃப்ரம் எவர்லாஸ்டிங் கேள்வி கேக்குறாங்க. ஆர் யூ நாட் ஃப்ரம் எவர்லாஸ்டிங்? மை காட் ஹோலி ஒன் யூ வில் நெவர் டை. என்ன போட்டிருக்கு? தெரிஞ்சிருக்கு. என்னைக்குமே சாக மாட்டார் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. you will never die. You Lord have appointed them to execute judgment. You my rock, you ordained them to punish. சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, ஹாபகுக் வந்து கேள்வி கேட்கிறாரு. எதுனா யார பத்தி கேட்கிறாருன்னா, இவங்கள பத்தி. யாருன்னா பாபிலோனிய மக்கள் வந்து இஸ்ரேல் மக்கள் அழிக்க வராங்க சொல்றது தெரிஞ்சிச்சு ஹாபகுக்கு. தெரிஞ்சதை குறிச்சு பேசிட்டு இருக்காரு சொல்லி பாக்குறோம். ஓகே, பாத்தீங்கன்னா யூ வில் நெவர் டை சொல்றதா இங்க பாயிண்ட். ஓகே, என்ன ஆச்சு சொல்லி பாத்தீங்கன்னா, we will never die, we shall never die அந்த மாதிரி ஆயிடுச்சு சொல்லி பாக்குறோம். அங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நாங்கள் சாவதில்லை அப்படின்னு தமிழ்ல நாங்கள் we shall never not die சொல்லி போட்டிருக்கு. ஓகே, ஆனா அங்க சொல்ல வரோம். அது வேணா இதுல வேணா பாக்கலாம் இந்த பாயிண்ட். இன்டர்லினியர்ல வேணா பாருங்க, இது வருமா இருக்கும். அதுலயே பாக்குறேன். இங்க போட்டிருக்க வார்த்தை வந்து 2 டை தான் போட்டிருக்கு. வியும் போடல, யூவும் போடல. இந்த கான்டெக்ஸ்ட் படி தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இன்டர்லினியர்ல பார்க்கலாம். ஹாபகுக் 1:12 not you from aforetime Yahweh Elohim of me holy one of not we shall die. ஆனா இது ஏன் we shall die போட்டிருக்காங்க? இது கான்டெக்ஸ்ட்ல அப்படியே வருது. என்ன கான்டெக்ஸ்ட்ல ஃபுல்லா பார்க்கலாம், அப்பதான் நம்மளுக்கு புரியும் நினைக்கிறேன். ஹீப்ரூஸ் 1 சரி. ஓகே, லார்ட் ஆன்சர். இங்க வந்து ஹாபகுக் செகண்ட் கம்ப்ளைண்ட் சொல்லி சொல்றாரு. இங்க லார்ட் ஆன்சர் பண்றது என்னதுன்னா, how long Lord must I keep call for help but you do not listen or cry out to you violence but you do not save. Why do you make me look at injustice? Why do you tolerate wrongdoings? Destruction and violence are before me. There is stiff and conflict about. Therefore the law is paralyzed and the justice never prevail. The wicked him in the righteousness, so the justice is prevented. சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாரு. ஓகே, பாத்தீங்கன்னா look at the nations and watch and be utterly amazed, for I'm going to do something in your day that you would never believe, even if you were told. I'm rising up the Babylonians, the ruthless and impetuous people who swipe across the whole earth to seize dwellings not their own. ஓகே, அவங்க அதை அழிச்சிட்டு போயிடுவாங்க பாக்குறோம். ஓகே, எல்லாத்தையுமே. They are feared and dreadful people. They are a law to themselves and promote their own honor. Their horses are swifter than leopards, fiercer than the wolves at dusk. Their cavalry gallops headlong. Their horsemen come from afar. They fly like an eagle
swooping to devour. They all come intent on violence. They hardens advance like a desert wind and gather prisoners like sand. They mock the kings and scoff at rulers. They laugh at all the fortified cities and by building earthen ramps. They capture them. Then they swipe past like the wind and go on. The guilty people, those whose own strength is their god. They swipe past like the winds and go on. Guilty people whose own strength is their god. சொல்லி சொல்லும்போது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேபிலோன். இவர் கேட்ட கேள்வி என்னது? எங்களை எப்ப காப்பாத்த வருவீங்க? நீதிமானா அநீதிமான விழுகிறானே, the wicked cleanse the righteous சொல்லி சொல்றாரு. அதுக்கு நீ சொன்னாலும் நம்ப மாட்டேன், நான் பேபிலோன் சொல்ற ஒரு நேஷன் அனுப்புறேன் இந்த இஸ்ரேல் மக்களை அழிக்கிறதுக்கு சொல்லி சொன்ன உடனே இங்க வந்து அவரு பேசுறாரு, லார்ட் யூ ஆர் நாட் ஃப்ரம் எவர்லாஸ்டிங் மை காட் ஹோலி ஒன். இங்க பாத்தீங்கன்னா ancient Hebrew script Rebel's tradition mosaic text mosaic text we will not die, never die சொல்லி சொல்றாங்க. இப்போ you will not holy one, my god, my holy one will never die. you will never die ன்ட்டாங்க. மத்த இடங்கள்ல we will never die அப்படினு போட்டுருக்காங்க. you lord have appointed them to execute judgment. You my rock have ordained them to punish. அப்போ இங்க கான்டெக்ஸ்ட் படி you will never die வருமா, we will never die வருமா? இந்த இடத்துல my god holy one அப்படின்னு சொல்லும்போது அவரை தானே அட்ரஸ் பண்றாங்க. அப்ப கரெக்ட், நீர் சாக மாட்டீர் அப்படின்ற மாதிரி தானே சொல்ல வரணும். ஆமா, அதனாலதான் இங்க பாத்தீங்கன்னா you போட்டிருக்காங்க இவங்க. ஓகே ஓகே you will never die. ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா you will never die, நீங்க மரிக்க மாட்டீங்க. ஆனா you have appointed them to execute judgment. ஓகே, you my rock have ordained them to punish. இப்ப சப்போஸ் நம்ம இதை வந்து we will never die சொல்லி வச்சுக்கலாம். Lord, are you not from everlasting, my God, my holy one? We will never die, நாங்க மரிக்க மாட்டோம். You Lord have appointed them to execute judgment. You my rock have ordained them to punish. Your eyes are too pure to look on evil. செட் ஆகல. அப்ப we வந்து இங்க செட் ஆகல இல்ல. ஏன்னா அடுத்த இதுல நீங்க வந்து தடுத்துருவீங்க, நீங்க காப்பாத்துறீங்கன்னு சொல்லி சொல்லணும். அந்த மாதிரி இங்க பேசிட்டு இருக்காங்க, நடுவுல மட்டும் எப்படி நாங்க அப்படின்னு. அப்ப என்னன்னா you will never die சொல்லும்போது இங்க எவர்லாஸ்டிங் போட்டதுக்கும் இங்க you will never dieக்கும் கரெக்ட். ஓகேவா? are you not from everlasting, எப்பயுமே இருக்கீங்களே, you will never die, நீங்க மரிக்க மாட்டீங்க. ஓகே, சொல்றதா இங்க கான்டெக்ஸ்ட். ஓகே, அப்போ அதான் மோர் வேல்யூபிளா இருக்கு சொல்லி பாக்குறோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, அப்போ தேவனுக்கு மரணமே இல்ல சொல்றதை இங்க நம்ம பாக்குறோம். you will never die. இதுக்கு ஏற்ற வார்த்தை தான் நம்ம என்ன பாக்குறோம் சொல்லி பாத்தீங்கன்னா, we will never die போட்டாங்கன்னா இஸ்ரேல் மக்கள் மரிக்கவே இல்லையா? மரிச்சிட்டாங்களே. ஓகே, அவங்க அழியல சொல்றதுக்கு வந்து சொல்லலாம். ஆனா இங்க என்னன்னா டை, டெத்தை பத்தி பேசுறாங்க. ஓகே, அதுவும் நம்ம பாத்துடலாம் ஒரு வருஷம் அந்த வார்த்தைக்கு. இதுனா ஆபகுக்கு டை சொல்ற வார்த்தையில ஒரே வார்த்தை, ஒரே சிலவல் போட்டு டை டைரக்டா டெத்தை பத்தி பேசுறாங்க, வேற எதுவும் இல்ல. டெத்து டெத்து டெத்து. ஓகே, டை 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 டை. ஓகே, டெத்து. அப்ப டைரக்டா டெத்தை பத்தி பேசுறாங்கன்னா இது வந்து ஜென்ரேஷனை பத்தி பேசல. இப்ப சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க வந்து பேசுறது ஆபகுக்குள்ள பேசுறது வந்து இஸ்ரேல் மக்கள் இன்னமும் இருக்காங்கல்ல அழியாம, அத பத்தி பேசுறாங்க சொல்லலாம். ஓகே, ஆனா அந்த கான்டெக்ஸ்ட் படி அது பொருந்தல. கரெக்ட். ஏன்னா இஸ்ரேலை பத்தி இந்த இடத்துல பேசல, அவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவரை பத்தி நீர் இப்படி இருக்கு, நீர் அப்படி இருக்கிறீர் அப்படின்னு சொல்ற போது அவரை பத்தி தானே ஃபுல்லா கான்டெக்ஸ்ட்ல சொல்ல வர்றது. அவ பார்க்கும்போது இதே மாதிரி ஒன்னொன்னு வசனம் நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். தாம் ஒருவராய் சாகாமை உள்ளவர். ஓகே, இம்மார்டல் காட். He alone who has immortality. He alone who has immortality. சொல்லும்போது அவர் மட்டும் தான் வந்து சாகாமை. He will never die. இம்மார்டலுக்கு அர்த்தமே என்னதுன்னா டெத்லெஸ்னஸ் தானே. அது எங்க இருக்குன்னா 1:6:16. இதை வந்து நம்ம இதுல போய் பார்த்தோம்னா அந்த இம்மார்டாலிட்டி நான் கிளிக் பண்ணனா அது என்ன சொல்றாங்கன்னா
without death or deathlessness. Literally, okay, immortality, immortal, imperishable, freedom from death. Okay, so இதுதான் குறிக்கிறாங்க. You will never die சொல்லும்போது. அப்ப தேவனுக்கு மட்டும் தான் டெத்தே கிடையாது சொல்லி போகிறோம். ஆனா இயேசு கிறிஸ்து நம்ம பார்க்கும்போது இந்த மரித்தேன் சதகாலம் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? ரெவல்யூஷன்ல சொல்றாரு. ரெவல்யூஷன் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 18. I was alive. Sorry, I was dead, and now look, I am alive forever and ever. சொல்லி போகிறோம். ஸோ இன்கம்பேரபிள் கிரேட்னஸ் சொல்லும்போது நிறைய விஷயங்கள் தேவனுக்கு மட்டுமே உரியது சொல்லும்போது இதெல்லாம் பார்க்குறோம். ஓகேவா? அப்புறம் ஒவ்வொரு கிரீட்டிங்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவே என்ன பண்றாங்க? இயேசு கிறிஸ்துவே அவர் வந்து காட்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, ஏன்னா ரோமன்ஸ் 1:7 பார்க்கலாம். ரோமன்ஸ் 1:7. Grace and peace to you from God our Father and from the Lord Jesus Christ. Okay, சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி 1 கொரிந்தியர் 1:3. நான் அப்படியே ஒன்னு படிச்சிடுறேன். 1 கொரிந்தியர் 1:3. 1 கொரிந்தியன்ஸ் 1:3. Grace and peace to you from God our Father and the Lord Jesus Christ. Okay. So இதே மாதிரி என்னதுன்னா ஒரு இடத்துல என்ன வரும்னா God of our அந்த வருஷம் வருது Christ by the will of God சொல்லி பார்க்குறோம். இங்க நம்ம பார்க்குற விஷயம் என்னதுன்னா God our Father and Lord Jesus Christ. கிரீட்டிங்ஸ் சொல்லி வருது இல்ல, கிரீட்டிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா God தனி, இயேசு கிறிஸ்து தனி. இப்போ எக்ஸாம்பிள் லெட்டர் ஃப்ரம் ஜெபின் அண்ட் மேத்யூ சொல்லும்போது 2 பேர் தனித்தனி ஆட்கள். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா காட் தனி, ஜிஎஸ் தனி சொல்ற அந்த டிஸ்டிங்க்ஷன் வந்து எப்பயுமே வந்து லெட்டர்ல இருக்கு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இன்னொன்னு வசனம் பார்த்துட்டு இருக்கேன் என்னதுன்னா the father of our Lord Jesus Christ சொல்லியிருக்கோம். ஓகே, அது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். அந்த வசனம் மட்டும் நான் எடுத்துட்டு இந்த கடைசி இன்னொன்று வசனம் மட்டும் இருக்கு, அது மட்டும் முடிச்சிட்டோம்னா முடிஞ்சிச்சு எல்லாமே. எனக்கு அந்த வசனம் எடுத்துக்கிறேன். எங்க இருக்குன்னா ஒரே நிமிஷம். ஓகே, எபேசியன்ஸ் 1ஆம் அதிகாரம் praise be to God and Father of our Lord Jesus Christ. சரிங்களா? இங்க பாத்தீங்கன்னா கிரீட்டிங்ஸ் மேல சொல்றாங்க grace and peace to you from God our Father and the Lord Jesus Christ சொல்லிடுறாங்க கிரீட்டிங்ஸ். அப்புறம் என்ன வருதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா praise be to God and Father of our Lord Jesus Christ. பாத்தீங்கன்னா இவர் காட் ஃபாதர், இயேசு கிறிஸ்து சொல்ற 2 பேர் கிரீட்டிங்ஸ் அனுப்புறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்றாருன்னா பிரைஸ் பி டு காட்ஸ், பிரைஸ் வந்து துதி வந்து யாருக்கு கொடுக்குறாங்க? காட் அண்ட் ஃபாதர் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ் கிறிஸ்ட். அப்ப இயேசு கிறிஸ்துக்கு யார் காட் சொல்லி பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவன், அவர் தான் ஃபாதர் சொல்லி இந்த லெட்டர்ஸ்ல நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டிருக்கோம். இது ஒரு பாயிண்ட். நான் அடுத்த நிறைய வசனங்கள் இருக்கு, அதை நல்லா ஷேர் பண்றேன் வாட்ஸ்அப்ல. ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கிரேஸ் அண்ட் பீஸ் டு யூ ஃப்ரம் ஃபாதர் ஆஃப் அவர் காட் ஜீசஸ் கிறிஸ்ட். ஓகே, ஃபாதர் ஆஃப் ஜீசஸ் கிறிஸ்ட், காட் ஆஃப் ஜீசஸ் கிறிஸ்ட், காட் சொல்லி வசனம் இருக்கும் நிறைய. எங்கன்னா ரோமன்ஸ். ஓகே, பவுல் சர்வன்ட்
I thank God through Jesus Christ. Okay. Appointed that நான் எடுத்து சொல்றேன். ஓகே, இதான் இங்க பாருங்க. Praise be to God and Father of our Lord Jesus Christ. இது 2 கொரிந்தியர் 1:3. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எபிசியர்ல பார்த்த ஒண்ணு, இது வந்து 2 கொரிந்தியர் 1:3. அந்த மாதிரி நிறைய வசனங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா காட், இயேசு கிறிஸ்துவோட காட் சொல்லி நிறைய இடத்துல அந்த மாதிரி அட்ரஸும் பண்ணுவாங்க கிரீட்டிங்ஸ்ல. ஓகே, நம்ம இப்ப பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா எல்லா கிரீட்டிங்ஸ்லயும் நீங்க பாத்தீங்கன்னா இது எப்பயுமே இருக்கும் கான்ஸ்டன்டா. அதனால கிரேஸ் அண்ட் பீஸ் டு ஃப்ரம் காட் அவர் ஃபாதர் அந்த லார்ட் ஜீசஸ் கிறிஸ்ட் சொல்றது கான்ஸ்டன்டா எல்லாத்துலயுமே இருக்கும். 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், எபேசியர், பிலிப்பியர். ஓகே, ஈவன் வந்து ஜேம்ஸ், அந்த ஜேம்ஸ் கிடையாது, பேதுருவது, அந்த இதுல எல்லாத்தையுமே இருக்கும். ஓகே, ஆனா இந்த இது பாத்தீங்கன்னா சில இடத்துல மட்டும் இருக்கும். ஓகே, கிரேஸ் அண்ட் காட் ஆஃப் த ஜீசஸ் கிறிஸ்ட் சொல்லிட்டு. ஓகே, சரி, இந்த கடைசியா இன்னொன்னு ஒரு வசனம் மட்டும் இருக்காது, முடிச்சா முடிஞ்சிச்சு எல்லாமே. ஓகே, இந்த வசனம் படிங்க. எக்ஸோடஸ் 3:14. அதற்கு தேவன், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக. ஓகே, சோ இப்போ இதுக்கு வந்து என்ன அர்த்தம் இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா, ஐ எம் சொல்லும்போது ஐ எக்ஸிஸ்ட். ஓகே, நான் எப்பயுமே இருக்கிறேன், ஐ எக்ஸிஸ்ட் சொல்லிட்டு சொல்றதாவும் இருக்கு. ஐ நெவர் சேஞ்ச். ஓகே, நான் எப்பயும் மாறாதவர். ஓகே, ஐ எம் சொல்றதுக்கும் வந்து கான்டெக்ஸ்டா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். பாத்தீங்கன்னா இங்க மோஸ்டா இஸ்ரேல் மக்கள் யூஸ் பண்ணதுக்காக எதுக்காக யூஸ் பண்ணாங்க சொல்லி பாத்தீங்கன்னா, மோஸ்டா காடோட பேர் யாவே சொல்லி அந்த இது ஐ எம் சொல்றது எதுக்காக யூஸ் பண்ணாங்க சொல்லி பாத்தீங்கன்னா, அவரே என்ன சொல்றாருன்னா, for this is my name forever, the name you shall call me from generation to generation. இதை வச்சுதான் என்னை கால் பண்ண சொல்றாங்க. அதனால தான் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் லார்ட், கேபிட்டல் லெட்டர் லார்டு. ஓகே, எல்லா இடத்துலயுமே வந்து லார்ட் சொல்லி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சொல்லுவாங்க. ஓகே, கர்த்தர் சொல்லிட்டு டார்க் லெட்டர்ல ஓகே டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. அப்படிதானே? ஏன் வந்து யாவே அப்படின்ற பேரை இங்கிலீஷ்ல யூஸ் பண்ண மாட்டாங்க? யாவே, YAH யாவே வந்து யோத் ஹே வா, யோத் ஹே வா வாவ் ஹே, யோத் ஹே வாவ் ஹே. எப்ப இது யோத் ஹே வாவ் ஹே, இதுதான் வந்து ஜெனிசிஸ் எக்ஸோடஸ் 3:14 இருக்கிறது. ஓகே, டிரான்ஸ்லேஷன் கிடையாது, அது வந்து இந்த வார்த்தைக்கான இது. ஓகே, ஐ எம் தட் ஐ எம். YHVH இந்த இது கான்டெக்ஸ்ட் இது படி நீங்க ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா யோகே வாத்கே தான் சொல்லி பாத்தீங்கன்னா இந்த இதுக்கானது. கேக்குதா? ஓகே, சவுண்ட் போட்டேன். ஸோ இங்கிலீஷ் வேர்டு இது டீட்டெயில்டா போய் பார்க்கணும். ஓகே, இதுல சொல்ல வராங்க சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த யோத் ஹே வா ஹே இஸ் நோன் டெட்ராகிராமேஷன். இது வந்து போட்டோ ஹீப்ரூ சொல்லி சொல்றாங்க. போனிக்ஸ் ஹீப்ரூவா ஏதோ ஒன்று ப்ரொனவுன்ஸ் பண்றது. இதனால தேவனுடைய இது ஐ எம் ஹூ ஐ எம் சொல்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்டெக்ஸ்டுக்கான பேரு சொல்லிட்டு ஐ எம் ஹூ ஐ எம், ஐ எம் ஹூ ஐ எம் அந்த மாதிரி யோசே வாசே. அதை பத்தி டீட்டெயிலா வேணா நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். ஆனா ஒரு தனியா இருக்கு. ஓகே, ஸோ பாத்தீங்கன்னா இந்த வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா தேவனுக்கு மட்டும்தான் இருக்கு. இயேசு கிறிஸ்து வந்து இந்த நாமத்தை வச்சு வராரு. எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மத்தேயு 22 நினைக்கிறேன்.
அவர் வந்து எருசலேமுக்குள்ள என்டர் ஆகும்போது 22 இல்ல 21 நினைக்கிறேன். அவரு என்டர் ஆகும்போது கரெக்ட். ஓகே. Blessed is the one who comes in the name of the Lord. என்ன பண்றாரு? comes in the name of the Lord தான் வராரு. ஓகே. கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் இயேசு கிறிஸ்து. அதனால இவர் வந்து பாத்தீங்கன்னா யார் கிடையாது? யாவே கிடையாது சொல்லி போறாரு. கிடையாது. இவர் வந்து comes in the name of the Lord. கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் சொல்லி போறோம். ஓகே. ஆனா இதையும் பாத்தீங்கன்னா சில பேர் வந்து bless is the one who comes in the name of the Lord சொல்லும்போது அப்போ கர்த்தருடைய நாமத்தை வச்சுட்டு வரவர்னா இவர் தான் யாவே சொல்லிடுவாங்க. இவர் தான் பழைய ஏற்பாடுல வந்து யாவே, புதிய ஏற்பாடுல வந்து பாத்தீங்கன்னா இயேசு சொல்லி சொல்லுவாங்க சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? ஆனா உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த பேர்ல என்ன இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சொல்ற அந்த சரி அந்த பேர்ல என்ன இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா மை நேம் இஸ் இன் ஹிம் சொல்றதுதான் வந்து அந்த கர்த்தருடைய தூதனுக்கு வந்து சொல்றாங்க சொல்லி பார்க்கிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல மைக்கேல் சொல்லிட்டு. கர்த்தருடைய தூதனோட பேர் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னா எக்ஸோடஸ் 33. My name will be on him. Not hang around. Sorry, 23:21. சொல்றதுதான் வந்து இங்கே பாத்தீங்கன்னா கர்த்தருடைய நாமம் இருக்கிறவர். அதான் மைக்கேல் பாத்தீங்கன்னா அவருடைய நாமம் இருக்கிறது சொல்லி பார்க்கிறோம். சோ அதான் இங்க நான் பாக்குறது. இதுதான்ப்பா ஓவராலா பார்த்ததுல. கடைசியா உங்களுக்கு மிச்சதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து நம்ம வேணா மண்டே வேணா ஒரு ரீகேப் பண்ணிட்டு சின்னதா வந்து கடைசி பாயிண்ட் மட்டும் சில இதுல பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் இது. ஓகேப்பா. இது கொஞ்சம் வேக ஆயிடுச்சா இப்போ பார்த்தது? இல்ல ஓகே தானா? இல்ல ஓகே. நிறைய விஷயங்கள் பார்த்திருக்கோம். அதாவது ஒரே சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு அத வந்து பைபிள்ல வந்து நிறைய வசனங்கள் பார்ப்போம். சரி. சரி மத்தி. ஓகேப்பா. ப்ரே பண்ணிடலாம். மகா கிருபையும் அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரம தந்தையே, இந்த வேளையிலும் கூட சகோதரங்கள் என்று கூடி உடைய வார்த்தைகளை தியானிக்கும்படி கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த நேரத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வேளையிலே நாங்கள் தியானித்த இந்த வார்த்தைகள் எங்கள் உள்ளங்களிலே ஆழமாக பதியவும், நீர் ஒருவனே தேவன், கிறிஸ்து இயேசு உம்முடைய குமாரன், தேவன் வேறொருவர், கிறிஸ்து வேறொருவர் என்பதை நாங்கள் ஆழமாக அறிந்து, இந்த உண்மையை நாங்கள் இன்னும் பலருக்கு தெரிவிக்கவும், அவர்கள் உள்ளங்களிலேயும் இந்த விசுவாசத்தை நாங்கள் விதைக்கவும் கர்த்ததாமே எங்களை கருவியாய் பயன்படுத்த வேண்டும் என்று ஓகே சிக்கன். ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மக்கள் குழம்புறதுக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இயேசு கிறிஸ்து வந்து அந்த மாதிரி பேசாம இருந்தாருன்னா என்னை கண்டவன் பிதாவை கண்டவன் ஏப்பா பேசுத புரிய வைக்கிறது எத்தனை பேர் தப்பா போயிட்டாங்க. ஓகே. அதுக்கு அப்புறம் இப்ப பார்த்து அந்த கர்த்தருடைய நாமத்தினால் வருகிற ஸ்தோதிக்கப்படத்தக்கவர் சொல்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லிட்டரலாவே எடுத்துடுறாங்க. அது அவர் நாமத்தை வச்சுட்டு வராரு ஒருத்தர் வருவாரு சொல்றது. ஓகே. டைரக்டா வசனம் இருந்தாலும் இம்மார்டல் காட் அவர் சாகாம உள்ளவர் சொல்லி இருந்தாலும் இந்த வசனம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மக்களை வந்து மறைக்க செஞ்சிருக்கு மத்த வசனத்தை. ஒரே ஆர்குமெண்ட் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அப்படியும் பேசலாம் இப்படியும் பேசலாம் அப்படின்ற மாதிரி பல இடங்கள்ல இருக்கு. அதை வந்து நம்ம தெளிவா ஆராய்ஞ்சு புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அது ஒரே விஷயத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு. கரெக்ட். சரி, அது காட இது இருந்தா மட்டும் தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். சரி, நம்ம பார்க்கலாம். பாய்.